அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். அது நடக்குதோ நடக்கலையோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. ஏன்னா நம்மளே ஜாதகம் பார்ப்போம், இது நடக்கலாம் அது நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் நடக்காமல் போகும். ஏன்னா அதுவும் ஒரு கணிப்பு தானேங்க. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் வந்துட்டாலே பாபா அவங்க இதை சொல்லிட்டாங்க, நாஸ்டடமஸ் அதை சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்களே பல வீடியோ வந்து பார்த்துருந்துருக்கலாம். இந்த பாபா அவங்க இறந்து ஒரு 27 வருஷத்துக்கு நெருக்கமாக இருக்குங்க. இந்த பாபா அவங்க இன்னும் 100 வருஷம் கழிச்சு 2125 உயிரோட வருவாங்க அப்படின்னு அவங்களே ஒரு கணிப்பு வச்சுருந்துருக்காங்க. 2124 உயிரோட இருக்கும் அப்படின்னு வைங்களேன், நம்மளே வீடியோ போடும் பாபா அவங்க வந்து 2125 இதை கணிப்பு வச்சுட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் சாத்தியம் இல்லை, இருந்தாலும் அவங்க கணிப்பு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5079 இந்த உலகம் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமாங்க, 4674 340 பில்லியன் மக்கள் தொகை இருக்குமா. அதாவது 3400 கோடி மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது கூட உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து அடுத்த வருஷம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். பாபாங்க யார், இவருக்கு எப்படி சக்தி கிடச்சிது, ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம பாபா அவங்களுக்கு எப்படி சக்தி கிடச்சிது, அவங்க என்ன கணிப்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1911 இந்த பாபா அவங்க பிறக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே சக்தியோடு பிறந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ரொம்ப வறுமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த அம்மா இறந்து போகிறாங்க. அந்த அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்படியே அம்மா அப்பா இந்த பாபா அவங்க அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா, சரி இந்த ஊரில் இருக்காங்கண்ணா அப்படின்னு வேறு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போனப்போ வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் வெளில நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சூறாவளி அடிக்குது. அப்போ இந்த பொண்ணை வந்து அல்லேக்கா தூக்கி எறியுது, வயல்வெளியில் கொண்டே இறஞ்சிருது. அந்தளவுக்கு புகை மூட்டம், ஒரே மண், எதுவுமே தெரியலை. இந்த பேரண்ட்ஸ் தேடி பார்க்குறாங்க, காணும். ரொம்ப நேரம் கழித்து அந்த பொண்ணு வந்து வயல்வெளியில் மூடி கிடக்கா. போய் தூக்கி பார்த்தா கண்ணெல்லாம் வந்து ஒரே மண் தூசியாக இருக்குது. கண்ணை திறக்கவே முடியல. உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், இது 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ தூக்கிட்டு போகிறாங்க. அறுவை சிகிச்சைக்கு எவ்வளோ காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்கள்ட்ட வந்து பெருசாக காசு இல்லை. பாதி அறுவை சிகிச்சை தான் பண்ணலாம் இவங்கள்ட்ட இருக்க காசை வச்சு. அதனால் அறுவை சிகிச்சை பண்ணாமல் விட்டுறாங்க. இப்படியே படிப்படியாக வந்து கண்ணும் தெரியாமல் போயிடுதுங்க. இப்படி போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்குது. எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு சீடர்கள் மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்க வந்து எழுதி வச்சுக்கிறது, பாபா அவங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு. இப்படி வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எழுதுகிறாங்களா, பல வருஷம் சொன்னதில் இந்த பாபா அவங்க 5079 வரைக்கும் சொல்கிறாங்க. 5079 உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு. இவங்க சொன்ன பல கணிப்புகள் நடந்ததாகவும் சொல்லப்படுது. வேர்ல்டு வார் 2 நடக்கும்னு சொல்லியிருந்திருக்காங்க, அது நடந்திருக்கு. பிரின்சஸ் டயானா இறப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது நடந்திருக்கு. குர்ஸ்க் நீர்மூழ்கி கப்பல் வந்து மூழ்குன்னு சொல்லியிருந்திருக்காங்க, அதுவும் நடந்திருக்கு. அதை தாண்டி 9/11 அட்டாக்கு, அப்புறம் அமெரிக்காவில் வந்து கருப்பின அதிபர் வருவாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து ஆரம்பித்து இவங்க சொன்னதில் நிறையா நடந்துருந்துருக்கு. நடக்காமே இருந்துருக்குங்க, அதையும் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. அமெரிக்க கருப்பின பிரசிடென்ட் இருக்காப்புல, அவர் தான் வந்து லாஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நடக்கலை. இது மாதிரி பல விஷயங்கள் நடக்காமே இருந்துருக்கு. நம்ம இந்த வீடியோவில் அடுத்த வருஷம் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை பார்க்க ஆரம்பிப்போம். 10 மொதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கும். அந்த போர் வெடிக்கிறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து மக்கள் தொகை பயங்கரமாக கம்மியாகுமாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு போர் வெடிக்குதுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்து பாதிப்பு வரும், ஆனால் ரொம்ப கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. பட் அந்தளவுக்கு போர் ஏற்படுமா அப்படிங்கிறது தெரில. இவங்க ஒரு கணிப்பாக வச்சுருக்காங்க. அடுத்த வருஷம் கூட நடக்கலாம், இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷம் கூட நடக்கலாம். இது நடக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ அடுத்த வருஷம் ஐபிஎல் நடக்கும்ல. இப்போ ஐபிஎல்லில் ஃபைனல் நடக்குது அப்படின்னு வைங்க. ஒரு 1,00,000 மக்கள் வந்து ஒன்றா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு வானத்தில் வித்தியாசமான ஸ்பேஸ்ஷிப் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்க அந்த கிரவுண்டில் வந்து இறங்குனா, இங்கே லைவ் டெலிகாஸ்ட் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அங்கே ஆடியன்ஸ் 1,00,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஏலியன்ஸ் வந்து இறங்குனது தெரியும்ல. இது மாதிரி இவங்க என்ன கணிப்பு வச்சுருக்காங்கன்னா, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு கிரவுண்டில், அந்த கிரவுண்டில் ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து இறங்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாபா அவங்க கணிப்பு வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் நம்புறதா அப்படின்னு தெரியலைங்க. இப்போ கூட பூமிக்கு வந்துட்டு போயிருந்துருக்கலாம், ஏன்னா அது யாரும் வீடியோ எடுத்து போட்டிருந்தா தானே மக்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, 3வது விஷயத்தை வந்து பார்ப்போம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த படத்துல எல்லாம் பார்த்துருப்போமேங்க, டெலிபதி. ஹீரோ அப்படி நினப்பாப்பில் ஹீரோயின், அங்கேருந்து ஹீரோயினையும் வந்து திரும்பி பார்த்துருவாங்க. அதுதான் படத்தில் ஈஸியாக காமிச்சிடுவாங்க டெலிபதியை. இவர் சொல்கிறாரு ரியலாக இருக்கும் அப்படின்னு. நம்ம ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னா அது ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி. அதாவது எல்லாருக்குமே இப்போ நான் ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து தெரியும்.
அது வந்து டெலிபத்தியாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு சக்தி மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இதை தாண்டி எலான் மஸ்க் தான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காப்லையே, மூளையில் சிப் வைக்கிறது, நம்ம யோசிச்சாலே வந்து சர்ச் ஆகிறது, இது மாதிரி வந்து அவங்க தனியாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. இது மாதிரி பல விஷயங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் டெலிபதி சாத்தியம் இல்லை தான். 4வது விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உறுப்புக்காக வெயிட் பண்ணி இறந்து போகிறவங்க இருப்பாங்க. சில பேருக்கு அவசரமாக அந்த உறுப்பெல்லாம் தேவைப்படும். இது வந்து அடுத்த வருஷம் அந்த செயற்கையாகவே அந்த உறுப்பை வந்து ஆய்வகத்தில் தயார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்தால் சந்தோஷம் தான். ஒரு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு அப்படின்னா மக்களுக்கு அந்த உறுப்பெல்லாம் பொருத்தி கண்டிப்பாக நிறையா மக்கள் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. அதையும் தாண்டி இன்னொரு 21 வருஷம் கழிச்சு, அடுத்த வருஷம் இது வந்து வந்துருமா, 21 வருஷம் கழிச்சு ரொம்ப நார்மலாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2046 அதிகம் உலகம் பூரா இந்த செயற்கை உறுப்புகளை தயாரிப்பாங்களாம். யோசிச்சு பாருங்களேன். அடுத்த 5வது விஷயத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா, விண்வெளி இருக்குல்லங்க. விண்வெளியில் பல ஆய்வுகள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. நிலவில் இது இருக்குது, மார்ஸில் இது இருக்குது அப்படிலாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. அடுத்த வருஷம் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுமா விண்வெளி ஆய்வில். ஏதோ ஒரு நாடு ஏதோ ஒரு செவ்வாயிலையோ இல்லாட்டி எதுலையோ போய் இறங்குறது, இல்லாட்டி ஏதோ ஒரு புது விஷயங்க, ஒரு உலகத்தையே திருப்புற மாதிரி விண்வெளியில் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய திருப்பம் விண்வெளி ஆய்வில் ஏற்படுமா. பார்ப்போம். அது அடுத்த வருஷம் 365 நாள் முடிஞ்சால் மட்டும்தான் தெரியும். அடுத்த விஷயத்தை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, World War III தாங்க. World War III அப்படின்னு சொல்லலை, ஆனால் 2 நாடுகளுக்குள்ளே மிகப்பெரிய போர் ஏற்படுமா. அதுவும் 2 நார்மலான நாடு கிடையாதுங்க, வல்லரசு நாடுகள். அமெரிக்கா, சைனா 2 நாடுகளுக்குள்ளே மிகப்பெரிய போர் ஏற்படுமா. இதெல்லாம் வந்து நடந்தால் வந்து அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து பாதிப்படைவாங்க. இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதா நல்லது. பட் இவங்க வந்து கணிப்பாக வச்சுருக்காங்க, அது நடக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க சொல்லதில் பலது நடக்காமல் கூட வந்து போயிருந்துருக்கு. சரி விடுங்க, அடுத்த விஷயத்தை வந்து பார்ப்போம். 7வது விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் ஒரு புது நாணயம் உருவாகுமாங்க. நம்மள்ட்ட இந்தியன் ருப்பீஸ் இருக்குது, அமெரிக்காட்ட டாலர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு நாடுகள்கிட்டையும் ஒன்று இருக்குதுல்ல. இதில் வந்து புது நாணயம் ஒன்று ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இவர் இந்த பிரிக்ஸ் காயின் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஒன்று டாலர்களுக்கு பதிலாக கொண்டு வரணும்னு நினச்சாங்களே, அந்த நாணயத்தை வந்து மீன் பண்ணி இந்த லேடி சொன்னாங்களான்னு தெரில. இல்லாட்டி கிரிப்டோ கரன்சி உலகம் ஃபுல்லாக பயங்கரமாக வளரும்னு அதை சொன்னாங்களான்னு தெரில. பட் ஒரு நாணயம் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 8வது விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, மருத்துவ உலகில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நோய், நிறையா நோய்கள் இருக்கும், அதில் சில நோய்களுக்கு மருந்தே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ கேன்சர். ஆனால் இப்போ ரஷ்யா என்ன சொல்லியிருக்கு, கேன்சருக்கு நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதை அடுத்த வருஷத்துலேருந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்கல்ல. இது மாதிரி கண்டுபிடிக்க முடியாத நோய்களுக்கு மருந்தெல்லாம் வந்து நிறையா கண்டுபிடிப்பாங்க. நிறையா விஷயங்கள் வந்து மருத்துவத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பாபா அவங்க சொல்கிறாங்க. பட் அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த 9வது விஷயத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த உலகம் ஃபுல்லாகவே வந்து சில இடங்களில் வந்து இயற்கை பேரழிவுகள் ஏற்படுமா. சூறாவளியோ புயலோ சுனாமியோ வந்து ஏதோ ஒன்று ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது இந்தியாவில் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, அமெரிக்கா இல்லாட்டி ரஷ்யா அங்கே நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு இந்த உலகத்தில் உள்ள மூலையில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லாஸ்ட் விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த லூயிஸ் ஹாமில்டன் ஒரு ஆளுங்க, இவர் வந்து கார் ரேஸ்லாம் கலந்துக்கிறவர். இவர் வந்து 7 முறை வந்து உலக சாம்பியன் ஆகிருக்காப்லையாம். இவங்க பாபாங்க என்ன கணிப்பு வச்சுருக்காங்கன்னா, அடுத்த வருஷம் 8வது உலக சாம்பியன் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நிறையா பேர் சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இந்த 10 கணிப்புகளில் எல்லாத்தையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும், எது நடக்கும் எது நடக்காது அப்படிங்கிறத. இதையெல்லாம் தாண்டி இவங்க அடித்தாங்க பாருங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். 4674 340 பில்லியன், அதாவது 3400 கோடி மக்கள் தொகை அப்படின்னா என்ன நம்புறது, அந்தளவுக்கு மக்கள் தொகை இருக்குங்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் 5079 உலகம் அழிஞ்சு போயிடுமா. இதெல்லாம் வந்து சரி ஒரு கணிப்பு ஒன்று வச்சாலும் 27 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த பாபா அவங்க 2125 உயிரோடு வருவாங்களாம். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா சார் இருக்குது? நம்பலைன்னா அது நம்பினா தான் சோறு அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறது. சரி அதெல்லாம் விடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு கணிப்புகள்ங்க. இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? இதில் பல விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம். பட் அவங்க வச்ச கணிப்புகள் அப்படின்னு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க பல விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.